லூக்கா 23:46. ஆமாங்க, இது ரொம்ப எக்ஸ்பிளைனா நான் போகல. உங்களுக்கு அதை புரிய வைக்கணும், இந்த கான்செப்டை புரியறதுக்காக நான் சொல்லிட்டு போறேன். பாருங்க, சிலுவையில் இயேசுநாதர் பேசின அத்தனை வார்த்தைகளிலும் கடைசியான ஒரு நிறைவான ஒரு வார்த்தையா இது என்ன பார்க்கப்படுகிறது. என்ன வார்த்தை அது? பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். பாருங்க, 3 காரியங்களை நான் இதுல பார்த்தேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணி நான் முடிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இயேசுநாதர் பேசின, சிலுவையில பேசின வார்த்தைகள் என்பதை நீங்க கவனிக்கணும். அவர் ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு மரணத்துல நிதானம் அடைந்து பதட்டத்தோட பேசின வார்த்தைகள் அல்ல. அத்தனையுமே நிதானமாக உணர்ந்து நமக்காக பேசியிருக்கிறார். எத்தனை பேர் உணர்றீங்க? நிதானமா பேசியிருக்கிறார். ஒவ்வொன்றுமே. யாராவது ஒருத்தர் வழியில நிதானமா பேச முடியுமா? ஆனா உங்களுக்காக எனக்காகவும் வழியை தாங்கி நிதானமா பேசுகிறார். இதை நீங்க ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? அதே போல யாராவது என்னை காப்பாற்ற வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் பேசல. உங்களையும் என்னையும் காப்பாற்ற பேசியிருக்கிறார். நம்ம எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை நீங்க மனசுல ஞாபகம் வச்சுட்டு நீங்க கவனிக்கணும் ஒவ்வொரு தியானத்தையும். அதே போல ஏதோ பயத்துல அவர் பேசின வார்த்தைகள் அல்ல. பிசாசுக்கு பயத்தையும் நமக்கு பாவத்தின் மீது பயத்தையும் கொடுக்க பேசின வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லிட்டே கூட போகலாம். நிறைய காரியங்கள் இருந்தா கூட நான் கூட அப்புறம் 7 வார்த்தை பேசுற மாதிரி ஆயிடும். அதில் பேசிக்கிட்டே போகலாம். அவர் செய்த காரியங்களை நம்ம சொல்லி நிறைவே அடைய முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பேசின கடைசியா ஏதோ சொல்லிட்டு போறப்போ இந்தப்பா ஒரு 4 வார்த்தை அப்படி பேசிட்டுலாம் போல. கடைசியா பேசுறேன், ஏதோ ஜனங்களோட கொஞ்சம் பேசணும், ஒரு 7 வார்த்தை அந்த மாதிரியா பேசியிருக்காரு. ஏதோ பரிதாபமா முடிய போற நேரத்தில் அப்படிலாம் அவர் பேசல. வீரமா பேசுறாரு. ஹல்லேலூயா. கடைசியா அந்த வலியை தாங்கிட்டு கடைசியா பேசின வார்த்தை எதுக்கு தெரியுமா? பாவத்துல கடைசியா நிக்கிற மனிதனையும் முன்னுக்கு பரலோக வரிசையில கொண்டு வரதான் பேசுகிறார். கரங்களை தட்டி அவர் நாமத்தை மயப்படுத்தலாமா? இதை நீங்க உணர்ந்து நீங்க சிலுவை தியானம் பண்ணணும், ஓகேவா? இப்ப இந்த வார்த்தை 7ஆம் வார்த்தைக்குள்ள போக போறேன். இந்த வார்த்தையை நீங்க இப்படிதான் கவனிக்கணும், ஓகேவா? இந்த வார்த்தை ஒவ்வொன்றுமே உயிர்ப்பிக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் இருக்கு. லூக்கா 23:46 பிதாவே, உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இயேசு எது செஞ்சாலும் சரி, சூப்பர், சரிதாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எது பேசினாலும் சரிதான். கண்ணை மூடிட்டு நீங்க விசுவாசிக்கலாம். ஹல்லேலூயா. அது புரியலனாலும் நான் நம்புவேன். இந்த வார்த்தைகள் எனக்கு புரியலனாலும் நான் நம்புவேன். ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 7 வார்த்தைகளை குறித்து என் மம்மி சொன்னாங்க, பைபிள் முடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளவு அர்த்தங்களை கூடியதாக இது காணப்படுகிறது. இதை முதல்ல விசுவாசிக்கிறீங்களா? அதனால இந்த வார்த்தை, இந்த சிலுவை தியானத்தை நம்ம அர்த்தத்தோட அனுசரிச்சாதான் ஏசப்பா சிந்தன ரத்தத்துக்கு நம்ம நன்றியை காட்டுறோம். இதை நீங்க உணர்ந்து இதை கேளுங்க, ஓகேவா? 3 காரியம் நான் சொன்னேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, அவர் பிதாவேன்னு ஆரம்பிக்கிறத நீங்க கவனிக்கணும். என்ன சொன்ன? பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை. ஃபர்ஸ்ட் பிதாவேன்ற வார்த்தையை நீங்க தயவு செய்து கவனிக்கணும். பிதாவே, உம்முடைய கைகளில். இதை மட்டும் நீங்க ஒரு பார்ட்டா எடுத்துங்க. பிதாவே, வாழ்க்கையில நம்ம இறை பக்தி தான் முதல்ல இருக்க வேண்டிய முதல் கற்பனையே அவர் காட்டுறாரு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு அந்த பலவீனத்தின் மத்தியிலும் முழு பலத்தை யார்கிட்ட வெளிப்படுத்துறாரு அவரு? ஒரு மனிதரையோ தன்னுடைய சொந்தங்களையோ வேறு யாரையுமே காணல. யாரை நோக்கி பார்க்கிறார்? பிதாவே. நீங்க வாழ்க்கையில நமக்கு நீங்க இறைபக்தி கொண்ட ஒவ்வொருவரும் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒன்று. நம்ம எல்லாம் இறையடியார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி இறையடியார்களா நம்ம இருந்தோம்னா நாம முதலில் கொள்ள வேண்டிய வார்த்தை, படைத்த இறைவனை முன்னுக்கு வைக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அவர் தான் எல்லாவற்றிலும் முன்னாடி இருக்கணும். பிதாவே, பிதாவேன்றது அவருடைய நமக்கு அந்த மரணத்தின் நேரத்திலும் அவர் உணர்த்துறார். அதாவது ஒரு எரிகிற மெழுகுவர்த்தி வாழும் போது என்ன பண்ணுமா? வெளிச்சம் தரும். மரிக்கும் போது என்ன பண்ணும்? மரிக்கணும், அதாவது நிறைவடையும் போது என்ன பண்ணது? சூப்பரா என்ன சொன்னா, அதிகமாக பிரகாசம். மெழுகுவர்த்தியினுடைய பிரசங்கம் என்ன? மெழுகுவர்த்திக்குன்னு ஒரு வாய் இருக்கு. அந்த வாய் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? வெளிச்சம். ஹல்லேலூயா. அது போலதான் இன்னைக்கு அந்த ஆண்டவருக்கு இந்த உலகத்துல வந்தாலும் கூட அவர் வெளிச்சமாக அவர் காணப்பட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வெளிச்சத்துல நம்ம 2 விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும். 2 கற்பனைகள் நம்ம பார்க்கணும். ஒன்னு பிதாவின் மீது கொண்ட அன்பு, இன்னொன்னு மனிதர்களாகிய பாவத்தில் மாளும் மனிதர்களாகிய அவர்கள் மீது கொண்ட அன்பு. இந்த ரெண்டுமே அந்த வெளிச்சத்துல மனிதனுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அதனால அந்த பொக்கிஷங்களை நம்ம உள்வாங்கிக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையிலும் முதல்ல ஒரு இறைபக்தி கொண்டவர்களாக நம்ம இருந்தோம்னா, நம்ம வாழும் போதும் சரி, வீழும் போதும் சரி, மரணமே வந்தாலும் சரி, வாழ்க்கையில உயர்ந்து மேல போனாலும் சரி, உயர்த்த வேண்டிய கூப்பிட வேண்டிய ஒரே நபர் பிதாவாகிய தெய்வம். அல்லேலூயா. குமாரன் மூலமாக அந்த இயேசுவின் மூலமாக நம்ம அவரை தான் உயர்த்தணும். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தலாமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் யோவான் 3:16 தயவு செய்து வாசிங்க. பிதாவை ஏன் அவர் கூப்பிடுறாருன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எவனோ அவரை தந்தருளி இவ்வளவாய். அப்ப யார முதன்மைப்படுத்தணும்? இந்த குமாரனை. உங்களுக்காக எனக்கு இக்னிஷா சொல்ல சொன்னா, நீதி நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர். அவர் நீதியின் நிமித்தம் ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு தன்னுடைய மகனையே அவர் என்ன பண்ணாரு? அனுப்பிச்சாரு. அன்பால அந்த கெட்டு போற ஜனங்களை என்ன பண்ணாரு? மீட்டார். ரெண்டுமே இணைக்கிற ஒரு பாலமாக கடவுள் அதை கொண்டு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிங்க? அப்பேற்பட்ட அந்த கடவுளை மகிமைப்படுத்தி தான் தன்னுடைய ஆவியை என்ன பண்றாரு அவரு? உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எது முதலிலும் முடிவிலும் இருக்க வேண்டியதுன்னா, பிதாவாகி அந்த தேவனை நீங்க முதல்ல நீ ஜெபிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறீங்க? தேவதூதரே அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறீங்களா? எப்படி ஆரம்பிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில பிதாவே. அதான் ரோமர் தயவுசெய்து வாசிங்க. ரோமர் 8:15 வாசிங்க. அந்த இயேசு நமக்காக அப்படி சொன்னதுனாலதான் நாம தினமும் அவரை இப்படி கூப்பிட நமக்கு ஒரு வழியை அமைத்து கொடுத்திருக்கிறார். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இப்ப இந்த பிதாவே கூப்பிடுறாருன்னா, நாம நாளைக்கு அடுத்த ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் நம்ம பிதாவா கூப்பிட போறோம். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வரலாம் அந்த ஸ்லாக்கி அவங்களுக்கு இல்ல. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவரே கர்த்தரே தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு பிதாவேன்னு கூப்பிடுற ஒரு பாக்கியத்தை அவர் கொடுக்கிறாருன்னா, அவர் பிதாவேன்னு எல்லாவற்றிலும் அவரை முதன்மைப்படுத்திருக்கிறார். முடிவிலும் அவர் வச்சிருக்காரு. நீங்க ஒன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிலுவையின் முதல் வார்த்தை யாராவது வாசிங்க. எதுல ஆரம்பிக்குது? இல்ல அது ஓகே. சிலுவையின் முதல் வார்த்தை எப்படி துவங்குகிறது? பிதாவே. முடிகிற வார்த்தை என்ன வார்த்தை? கவனிச்சீங்களா? இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க அப்படியே எடுத்து பார்க்கணும். வாழ்க்கையில முடிவு முதல் எல்லாமே என் வாழ்க்கையில யாரு பாருங்க. அவர் உணவிற்கு பிதாவை நோக்கினார். உணவிற்கு வியாதியஸ்தரை குணமாக்குறதுக்கு யாரை நோக்கினாரு? பிதாவை நோக்கினார். மரணத்தில் இருக்கிற ஒரு மனிதனை மீட்பதற்கு எல்லாவற்றுக்கும் அவர் ஆமா மீன் அப்பத்தை தூக்கி யாரை நோக்கி பிதா ஸ்தோத்தரிக்கிறாரு? எல்லாவற்றிலும் பிதாவை நீங்க முதன்மைப்படுத்துறீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அவர் பாருங்க, சின்ன வயசுலயே ஒரு பிதாவுக்கு அடுத்த காரியங்கள்ல இருக்கிறன்னு சொல்லி அவர் பேசுறாரு. கரெக்டா இல்லையா? சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா வந்துட்டு எங்கேயோ போய் தேடி போறப்ப அவர் எங்க இருக்கிறாரு? பிதாவுக்கு அடுத்து. லூக்கா 2:49 வீட்டுல போய் வாசிங்க. பிதாவுக்கு அடுத்த காரியங்களை நான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில அவர் சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, மரணமே வந்தாலும் சரி, வீழும் போதும் ஒரு பலவீனம் அவரை அடைந்த போதும், கெத்செமனே தோட்டத்துல புலம்புகிறதுலும் யாரை நோக்கி கூப்பிட்டாரு? சீடர்கள்லாம் கூப்பிட்டு யாருமே பெரிய ஆள்லாம் கூப்பிடல. அவர் பெரிய ஆளா வச்சிருக்கிற ஒரே ஒருத்தர் கர்த்தர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் யாரை பெரிய ஆளா வைப்பீங்க? கர்த்தரை மாத்திரம் பெருசா வைங்க. இன்னைக்கு இந்த சிலுவை தியானத்துல அது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏதோ வந்தோம் போனோம் இல்ல, நம்ம அவர் யாரை பெருசா காட்டுறாரு சிலுவையிலன்றத கவனிக்கணும். பிதாவை பெருசா காட்டுறாரு. நம்ம பாவங்கள் பெருசு, அதையும் காட்டுறாரு பெருசு. அந்த பாவத்தை விட்டுணும். பிதாவாகிய தேவன் நம்ம மனசுக்குள்ள அந்த பெரியவர் நம்ம ஏத்துக்கணும். அல்லேலூயா. ஓகே, இப்ப அடுத்த பகுதி பாருங்க. அடுத்து என்னது? என் ஆவியை உமது கரங்களில். ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை என் பிதாவேன்னு சொல்றப்போ உன் தேவனாகிய கர்த்தருக்கு அந்த ஃபர்ஸ்ட் கற்பனை நிறைவேறுது. ரெண்டாவது இதுல பாக்குறப்போ உன் கைகளில் ஒப்புவிக்கிறேன்னு சொல்றப்போ ரெண்டாவது கற்பனை நிறைவேறுது. ஏன் தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் ஒப்புவிக்கிறார். நான் சொல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆவி யாருக்காக ஒப்புவிக்கிறாரு? அவர்னா அவர் வந்து முடியாம அப்படியே பலவீனப்பட்டு அப்படிலாம் கிடையாது. தயவுசெய்து வாசிங்க. அவர் நினைச்சா இந்த ஆவியை கொடுக்க முடியும். ஏன்னா அது அவருடைய கண்ட்ரோல் இருக்கு. ஆனா உங்களுக்காக எனக்காக தான் இந்த மரணத்தை அவர் சந்திக்கிறார். இந்த கேட்டை அடைந்தார். உங்களுக்காக எனக்காக தான். யோவான் 10:17-18 வாசிங்க. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாசிங்க. ஆமாங்க. இந்த கட்டளை யார்கிட்ட பெற்றிருக்காரு? அந்த பெற்றிருந்தனால அவருக்கு நன்றியை சொல்லி பிதாவேன்னு ஆரம்பிச்சுட்டு அந்த கட்டளையை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணல? இது பண்ணல, சுயமா பயன்படுத்திக்கல. உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் ஒப்புவிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நான் முன்னாடியே ஒரு கேள்வி கேட்டேன். யாருக்காக இந்த சிலுவை தியானம்?
நமக்காக மரிச்சிருக்கிறார். உங்களுக்காக ஒரு ஆவி, நம்ம ஆவி அவர் ஒப்பு கொடுக்கலன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமது ஆவியை அவர் பிதாவின் கரத்துல என்ன பண்றாரு? எங்க கொடுக்குறாரு? பிதாவின் கைகள்ல ஒப்பு கொடுத்து அந்த கைகள்ல இருந்து ஒண்ணு வாங்குறாரு. என்னடா சொல்லுங்க பார்க்கலாம்? ரட்சிப்பு, விடுதலை, என்ன சொன்ன? நித்திய ஜீவன். இவைகள் எல்லாம் யாருக்காக வாங்குறாரு? ஒரு கையில இதை கொடுத்து இன்னொரு கையில என்ன வாங்குறாரு? ரட்சிப்பு நமக்காக வாங்குறாங்க. அந்த தெய்வத்தை கரணத்தை தெய்வம் அந்த மயப்படுத்தலாமா? எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. இந்த ஆவியை ஒப்பு கொடுக்கிறது உங்களுக்காக எனக்காக தான் ஒப்பு கொடுக்கிறாரு. ஒப்பு கொடுக்க வேண்டிய சரியான நபர் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். அந்த சரியான நபர் யாரு? பிதாவாகிய தேவன். அவர் தான் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்க முடியும். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாதான் நான் என்ன பண்ண முடியும்? உயிரோட இருக்க முடியும். வேற எந்த வாழ்க்கையில தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஆவியை நம்ம கரெக்டா யார்கிட்ட ஒப்பு கொடுக்குறோமோ அப்பதான் நம்ம சரியான பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். காயத்ரி சொன்னா தினமும் மன்னிப்பு கேட்கணும். அப்ப தேவன் வந்து நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குற கொண்டு தினமும் நமக்கு ஒப்புவித்தல் தினமும் வேண்டும். கர்த்தரிடத்துல என்ன பண்ணணும்? நம்ம பாவங்களை அறிக்கை செஞ்சு ஒப்பு கொடுக்கணும். நம்மளாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்து முடிவின் நேரத்தில் கூட தன்னுடைய ஆவி என்ன பண்றாரு? ஒப்பு கொடுக்கிறார். இந்த உலக ஜனங்களுடைய பாவங்கள் அவருக்கு மேல சுமந்ததுனால அது சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியா வந்திருக்கிறார். அவர் அப்படியே தன்னை என்ன பண்றாரு? ஒப்பு கொடுக்கிறார். விடுதலை ஜனங்களுக்கு வரப்போது இவர் மறுபடியும் உயிரோட உயிர் எழும்ப போறார். ஹல்லேலூயா. இதை நீங்க மனதுல ஞாபகம் வச்சுங்க. அந்த ஒப்பு கொடுத்தல்ன்றது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு பணி. அதை கரெக்டாக அவர் முடிச்சார். உங்க வாழ்க்கையிலும் ஒப்பு கொடுத்தல் ஒரு இருக்கா? டெடிகேஷன், ஒரு ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கா? ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில ஒரு ஒப்பு கொடுத்து எதையுமே என்ன பண்ணணும்? செய்யணும். இவர் தன்னுடைய ஆவியே நமக்காக ஒப்பு கொடுத்துருக்காரு. கொஞ்சம் யோசிப்பாரு. ஏன்னா நாம மீட்கப்பட அப்ப நாம என்ன பண்ணோம்? நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஆவி என்ன பண்ணோம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆவி என்ன பண்ணோம்? அந்த மீட்பை காத்து கொள்றதுக்கு நம்ம ஆவி என்ன பண்ணோம்? தினமும் கடவுளோட அவரோட உறவுல இருக்கணும். ஹல்லேலூயா. நீ கர்த்தர் தந்த தீபமா இருக்குது. அதை நீங்க கவனமா ஞாபகம் வச்சுங்க. இது எபேசியர் 5:27 வாசிங்க. ஒப்பு கொடுத்தல் எவ்வளவு முக்கியம் பாருங்க. உங்க எப்படி சும்மா சாதாரணமான ஒப்பு கொடுக்கல, நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். யாருக்காக ஒப்பு கொடுத்தாரு? அந்த சபை யாரு? கரை திரட்டுற சபை. கிளீனா ஒயிட்ல அடிச்சு எல்லாம் அந்த சபையா கரை திரட்டுறது? எது? நமக்காக தான் ஆவி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. கரை திரையற்ற சபையாக அவர் நம்ம மாறணும். இயேசுவின் ரத்தம் தான் நம்மளை கரை திரையற்ற மாத்தும். அந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அது நம்ம பரிசுத்தப்படணும். அடுத்து பாருங்க, இது தீத்து 2:14 வாசிங்க. தீத்து 2:14. நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யாருக்காக ஒப்பு கொடுத்தார்? மறுபடியும் கேட்கிறேன். ஆவியை யாருக்காக ஒப்பு கொடுத்தாரு? இப்ப புரியுதா? இரண்டாவது கற்பனை நிறைவேறுதா? ஃபர்ஸ்ட் கற்பனை உன் தேவனாயகத்துல முழு இதயத்தோட அன்பு கூர்ந்தார். இரண்டாவது கற்பனை உன்னிடத்துல அன்பு கூர்பல அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்தாருங்க. இந்த இயேசுநாதர் உலகம் நம்ம மேல அன்பு கூர்ந்து இந்த ஆவி நமக்காக ஒப்பு கொடுத்துக்கிறார். நம்மளுடைய பாவங்கள், இந்த ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன வார்த்தை அது? நம்முடைய பாவங்களுக்காக நம்ம மீட்கப்படணும்னு சொல்லி அவர் அழகா ஒப்பு கொடுத்துக்கிறாருங்க. நாம எந்த அளவுக்கு நீட்ட கலாத்தியர் 1:4 மட்டும் வாசிங்க. கலாத்தியர் எப்படி ஒப்பு கொடுத்துருக்காரு பாத்தீங்களா? சும்மா சாதாரணமாலாம் தமது ஆவியை ஒப்பு கொடுக்கல. இத்தனை காரியங்களை உள்ளடக்கி தான் தன்னை என்ன பண்ணிருக்காரு? ஒப்பு கொடுத்துருக்காரு. இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மளை மீட்கணும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நம்மளுடைய உலகம் இதுவல்ல. எது நம்மளுடைய உலகம்? நித்திய ஜீவனை அருளதான் நமக்காக நாமளே ஒப்பு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த விசுவாசத்தோட நீங்க அந்த ஒப்பு கொடுத்தல பார்க்கும் பொழுது நம்ம அதை புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில ஒப்பு கொடுத்தல உண்மையா இருப்போம். அவர் உண்மையா இருந்தார். 2 கற்பனையை நிறைவேற்றினார். என் பிதாவே சொல்லி அவர் மேல தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தினாரு. உன் கையில ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி நமக்காக ஒப்பு கொடுத்தாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது நீங்க மனதில் ஆழ பதித்துக் கொண்டீங்கன்னா கண்டிப்பா அந்த சிலுவை தியானம் ஒரு அர்த்தமுடையது ஒரு சிலுவை தியானமாக இது அமையும். 3வது காரியம் பார்க்கலாமா? என்னது 3வது காரியம்? 3வது காரியம் என்னதுங்க? மகா கவனிங்க. அது கவனிக்கணும் அந்த வார்த்தையை. அந்த 7வது வார்த்தையிலே பாருங்க எவ்வளவு ஆழமானது இருக்கு பாருங்க. மகா சத்தமாய். இயேசு, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இயேசுநாதர் எதெல்லாம் அடிச்சாங்க? சரியா சொன்னாங்க. இவங்கள விழாக்கெல்லாம் சொன்னாங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே, சாட்டையில் அடிச்சா ஒரு மாதிரி சரியோட அப்பெல்லாம் இந்த மகா சத்தம் ஏதாவது வந்துச்சா?
ஆமா. இப்போ அந்த அப்பெல்லாம் இந்த மாதிரி மகா சத்தம் வந்துச்சு அவர்கிட்ட இருந்து. அதே போல மூழ்கீடம் வச்சாங்க தலையில. அப்ப இந்த மகா சத்தம் வந்துச்சா? பழித்து பேசினாங்க, காரி துப்புனாங்க, பல அவமானங்களை உங்களுக்காகவும் எனக்கும் செஞ்சார். அப்பெல்லாம் மகா சத்தமா ஏதாவது விட்டாரா? அட பாவிகளா, என் மேல ஏடா அப்படி பண்றீங்கன்னு ஏதாவது பேசினாரா? ஆனா இப்ப சத்தம் போடுறாரு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இது மிக முக்கியமான பணி. இது நிறைவடைந்து விட்டது. நான் பிதாவாகிய தேவனிடத்துல என் மேல அன்பை நான் வெளிப்படுத்திட்டேன். பிதாவே சொல்லிட்டேன், என் ஆவியை இந்த ஜனங்களுக்காக என் ஆவியை ஒப்புவிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி மகா சத்தம். இது சுவிசேஷம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது சுவிசேஷம். இது சுவிசேஷம். விசுவாசிங்க, இது ஒரு சுவிசேஷம். இயேசுநாதர் கடைசியில சொன்ன சுவிசேஷம். இந்த சத்தம் துணிக்கப்படணும் எல்லாருக்குள்ளேயும். இந்த சத்தம் பிசாசுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிற சத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சத்தம் பிசாசுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிற சத்தம். ஏன்னா வெற்றி வேந்தன் மறுபடியும் உயிரோட என்ன பண்ண போறாரு? உயிர்த்தெழ போகிறார். சங்கீதம் 29 கர்த்தருடைய சத்தத்தை குறித்து போடப்படுது. தயவுசெய்து வாசிங்க. சங்கீதம் 29:8-9 வாசிங்க. சொல்லி நான் முடிக்க போறேன். சங்கீதம் 29:8 கர்த்தருடைய சத்தம் எதெல்லாம் பிளக்க வல்லது. கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிப்பார். அப்பா, கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். உங்க வாழ்க்கை பாவம் என்கிற பாவிகளாய் நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாவிகளாய் வாழ்ந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? செழிப்புள்ள வாழ்க்கையா? வனாந்திர வாழ்க்கை. அந்த வனாந்திரத்தை அதிர பண்ணி இந்த சத்தம் நம்ம வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுக்கிற சத்தம். கரங்க தட்டி நாம் மேம்படுத்தலாமா? அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிற சத்தம். வனாந்திரத்துல தான் என்ன வந்துதான்? அந்த மாறா என்ன சொல்லு, கசந்த அந்த இடத்துல என்ன வந்தது? மதுரமான நம்ம வாழ்க்கை வனாந்தரத்துல அந்த ரட்சிப்பெனும் ஜீவ ஊற்று புறப்பட்டது. அவருடைய சத்தம் போட்டதுனால தான் கிடைச்சது. கரங்க தட்டி நாம் மேம்படுத்தலாமா? அந்த மகா சத்தமாய் பிதாவிடத்துல தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தனால தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓகேவா? பெண்மான்களை ஈடுபடி செய்கிற சத்தமா ஒரு சத்தம். உண்மையிலே பெண்மான்களை போல நம்ம பயந்து இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவங்களுக்குள்ளதான் ரட்சிப்பு வெளியில வந்து பிறக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மயப்படுத்தலாமா? பெண்மான்களை போல நம்ம இருதயத்தை பலவீனமான, அதாவது அந்த கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு பயங்கரமானது நீங்க உங்களுக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா இருதயத்திலிருந்து ரட்சிப்பு பிறக்குது. இந்த பெண்மான்கள் எப்படி குட்டிகளை ஈடுகிறதோ நம்ம இருதயத்திலிருந்து என்ன கிடைக்கும்? ரட்சிப்புகள் கிடைக்குது. அதுதான் நீங்க புரிந்து கொள்ளணும். ஆவிக்குரிய அர்த்தம் எடுத்துக்க. அப்ப மகா சத்தம் தன்னுடைய வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சுதான் அவர் என்ன பண்ணிருக்காரு? மகா சத்தத்தை விட்டு என்ன பண்ணிருக்காரு? ஒரு ரட்சிப்பை நமக்கு வழங்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவ்வளவு பெரிய ஒரு சீக்கிரத்தை அடங்கி இருக்கிறது தான் இந்த 7 சிலுவை வார்த்தை. நான் முடிக்க போறேன். எரிகோவை சுத்தி எத்தனை நாள் இது பண்ணாங்க? பாவம் என்கிற கோட்டை, உடைக்க முடியாத கோட்டை, அதை உடைக்கிறதுக்கு இயேசுநாதர் 7 வார்த்தைகளை பேசி இருக்கிறார் சிலுவையில. கரணத்தை நாம் மேம்படுத்தலாமா? 7 வார்த்தை போதும். இயேசுநாதருக்கு போதும். உலக ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அந்த பாவம் என்ற அந்த எரிகோவை உடைத்து தகர்த்து போட்டார். ஹல்லேலூயா. கரங்க தட்டி நாம் மேம்படுத்தலாமா? இந்த 7 நாள் தேவைப்படுது ஜனங்க அவர் துதிக்க. ஆனா கர்த்தருக்கு 7 வார்த்தை போதும். அந்த 7 வார்த்தைகள் அவ்வளவு பெரிய பொதிந்துள்ள வார்த்தைகள். ஒரு மனிதனுக்கு கடைசி ஊர்ல அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள உதவுகிறது. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? இதோட முடிக்க போறேங்க. இன்னைக்கு நம்ம வந்தோம், ஏதோ போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம தியானிச்சோம். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மொத்த சிலுவையில 7 பூக்களை அவர் உதிர்த்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அத்தனை பூக்களுமே வாசனைகளோட கூட சுவை மிகுந்ததாக அந்த தேனை உள்ளடக்கியது. எத்தனை பேர் நம்புறீங்க? மன்னிப்பு எனும் பூவை வாசனையோடு உதிர்த்து ரட்சிப்பு எனும் பூவில் நிலைவாழ்வு என்ற தேனையும் சேர்த்து, அப்புறம் என்ன சொல்றதுன்னா 3வது பொறுப்பு எனும் பூவில் பாசம் என்ற இதழ்களை சேர்த்து பூங்கொத்தாக கொடுத்து, 4வது என்ன வார்த்தை? 4வது வார்த்தை என்னது? பிதாவை கைவிட்டு தவிப்பு என்று இறைபக்தியில் தான் கிடைக்கிற அந்த அவர் பிதாதான் அவர் கைவிட்டார்னா என்ன ஆகுன்ற ஒரு சூழ்நிலை நமக்காக அந்த தவிப்பு என்ற பூவையும் காட்டி, 5வது உண்மையிலே அது கசப்பு அல்ல, இனிப்பு என்ற ஒரு ஜீவ தண்ணீர்ல அந்த ஜீவ தண்ணீரை நமக்காக காட்டி கசப்பை தான் உண்டு. 6வது என்னதுங்க? ஆமாங்க, துளிர்ப்பு என்ற அந்த பூவை நம் வாழ்வில் காட்ட என்ன பண்ணாரு? முடிந்தது என்ற அந்த என்ன சொல்றது அந்த ஒரு காரியத்தையும் தான் அந்த கசப்பை என்ன பண்றாரு?
முடித்து 7வது என்னதுங்க? அதுதான் ஒப்புவிப்பு என்ற அந்த பூவை என்ன சொல்றது, பிதாவுக்கு ஒரு பூங்கொத்தாக எல்லாவற்றையும் முடிச்சு அதை பிதாவுக்கு கொடுத்து முடித்த தருணம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி நீங்க விசுவாசி அவர் வார்த்தையை நீங்க உணர்ந்து நீங்க விசுவாசிங்கன்னா இந்த சிலுவை தியானம் அர்த்தமுடியதாக மாறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடல்